சார் நம்ம விவிஷன் நேயர்களுக்காக நம்ம 2 பேர் ஃபஸ்ட் டைம் சேர்ந்து பேசுகிறோம். ஸோ உங்களை பார்த்தது மகிழ்ச்சி. நம்ம நேயர்கள் பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சி சார். நிச்சயமாக சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். சந்தோஷம். ஓகே, இன்றைக்கி பல எதிர்பார்ப்புகளோட ரிலீஸ் ஆன, உலகம் எங்கும் ரிலீஸ் ஆன கமலோட தக் லைஃப் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. நம்ம 2 பேர் தான் ஒன்றா பார்த்தோம். ஆமாம், பார்த்தோம். ஸோ மக்களுக்கு அந்த படத்தை பற்றி கருத்து சொல்கிறேன். நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நான் பார்த்ததை நம்ம பேசுவோம். நீங்கள் பார்த்தீங்க, உங்களுடைய அதில் என்ன ப்ளஸ் மைனஸ்? எனக்கு ஏமாற்றம் தான். ப்ளஸ்ஸுனா வந்து கமலோட நடிப்பு, எப்போவுமே கமல் நல்லா நடிப்பார், அது ப்ளஸ்ன்னு சொல்லலாம். திரிஷா அவங்க இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்காங்க. திரிஷா அழகாக காமிச்சிருக்காங்கன்னா கதை இருக்காங்கன்னா கதை இல்லை, நம்ம என்ன செய்கிறது? இல்லை, அழகாக காமிச்சிருந்தா கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பொன்னியின் செல்வனில் ஒரு குந்தகையே அப்படியே மக்கள் மத்தியில் வாழ்ந்தவங்க, ஒரு தேவதையா. இந்த கேரக்டர் வந்து திரிஷா பண்ணதில் வந்து எனக்கு உடன்பாடே இல்லை. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, விண்ணை தாண்டி வருவாய் வந்து திரிஷாவும் சிம்புவும் பேர் பண்ணி அது வந்து பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கான படம். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமலுக்கு திரிஷா அதுவும் வந்து இப்போ பொண்டாட்டியானா பொண்டாட்டியும் கிடையாது, அது செட்டே ஆகலை, அந்த காம்போ செட்டே ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சிம்புவும் பார்த்தீங்கன்னா திரிஷாவை கூப்பிட்டு வந்துடுறாரு. அதில் என்ன நீங்கள் சொன்னதை வச்சு எனக்கு பார்க்கும்போதுனா, இப்போது நாயகன் படத்தில் வந்து அந்த ப்ராஸ்டியூட் இடத்துக்கு போவார். ஆமாம், போகும்போது அங்கே சரண்யா பார்ப்பார். சரண்யா ரொம்ப வெகுளித்தனமாக, நான் 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் படிக்கணும், நான் பரீட்சைக்கு படித்து முடிச்சிடறேன், அப்புறம் நீங்கள் வந்த வேலையை பாருங்கம்பாங்க. அங்கே ஒரு சென்டிமெண்ட் இருந்தது, சிம்பத்தி இருந்தது சரண்யா மேலே. கண்டிப்பாக. பட் அப்புறம் கமல் சரண்யா கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணி பசங்களை பற்றி அது வந்து அழகாக ஒரு பொய்டிக்காக கொண்டு போயிருந்தார் மணிரத்னம். பட் இதில் எனக்கு என்னென்னா, திரிஷாவை வந்து தேவையில்லாமல் ப்ராஸ்டியூட்டில் கொண்டு காமிச்சு அந்த கேரக்டரை கொண்டு வந்து வச்சு, இது கமல் வந்து என்னென்னா அதில் வந்து வேலுநக்கராக வாழ்ந்தார், இதில் சக்தி வேலை வந்து வாழ்ந்தார் அப்படின்னா என்னமோ எனக்கு அது வாழ்ந்தாருன்னு சொல்ல முடியாது. அதாவது வந்து செயற்கையாக இருக்குது, படமே பார்த்திங்கன்னா செயற்கையாக இருக்குது. எங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு கதையோட்டத்தில் உயிர் இல்லை, அதான் உண்மை. அதாவது வந்து கமலஹாசன் வந்து சிம்பு அண்ணன் தம்பிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கதையோட்டம். நாசர் வந்து கமலுக்கு அண்ணன் சொல்கிறாங்க. ஒரு உறவாடுற ஒரு 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 சீன் இருக்குது பார்த்திங்களா, அது எங்கேயுமே எதுவுமே அழுத்தமாக இல்லை. உங்களுக்குள்ள கமலுக்கும் சிம்புக்குமே பாருங்கள், ஒரு அண்ணன் தம்பி எடுத்து வளர்த்த பையன்தான் அண்ணன் தம்பின்னு சொன்னால் கூட அந்த அழுத்தமான சீன் ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை. மேலோட்டமாக அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. அடித்தடி ஃபைட்டு, சிம்பு அடிக்கிறாரு, கமல் அடிக்கிறாரு, அப்புறம் நாசர் நடுவில் வராரு, ஜிஜு ஜார்ஜ் அவங்க இவங்கள வச்சு படத்தை வந்து உப்பே தீர்க்கிற மாதிரி தான் தெரியுதே தவிர ஒரு மணிரத்னத்தினோட படம் மாதிரி தெரில. அது என்ன காரணம் எனக்கு தோணுச்சுன்னா, இப்போ நீ சொல்கிறத பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளே வந்து ஒருத்தர் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸ்க்ரீன் பிளே வந்து மணிரத்னம் பண்ணியிருக்காரு, கமலஹாசன் பண்ணியிருக்காங்க. ஒரு உரையில் 2 கத்தியா அப்படின்னா அந்த உரை கிழிஞ்சு போயிடும். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸ்க்ரீன் பிளே ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு தெரியாது கிடையாது, நீங்கள் நிறையா படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் ஸ்க்ரீன் பிளே நல்லாதனால தான் நீங்கள் சொன்ன அந்த ஒட்டாத விஷயங்கள் நிறையா வந்திருக்கதான் நான் நினைக்கிறேன். இல்லை என்னென்னா, மணிரத்னம் பார்த்தீங்கன்னா அவருமே வந்து பயங்கரமாக திங்க் பண்ணக்கூடியவர். கமலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் லேட்டஸ்ட்டாக என்னென்ன வருதோ அத்தனையும் படிச்சுட்டு வந்து அதெல்லாமே சினிமாவில் கொண்டு வரணும். அதெல்லாம் நம்ம சும்மா சொல்ல முடியாது. கமல் வந்து ஒரு அறிவு ஜீவி தான், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேருமே பார்த்திங்கன்னா இணைஞ்சு செயல்படும் போது கமல் ஒரு கருத்து சொல்லியிருப்பாரோ என்னமோ தெரில, மணிரத்னம் ஒரு கருத்து அது வேண்டா விருப்பம் வச்சுருப்பாரோ என்னமோ தெரில. ஸோ 2 பேருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, இது சரியாக வருமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்து மணிரத்னத்துக்கு இருந்திருக்கலாம். கமலுக்கு வந்து மணிரத்னம் சொல்கிறது சரியாக வருமானு கமலுக்கு இருந்திருக்கலாம். நாயகன் 2 பேரும் சேர்ந்து பண்ணப்போ அதாவது மணிரத்னம் சொன்னதை கமல் கேட்டு நடித்தார். இங்கே என்ன ஆச்சுன்னா கமல் சொல்கிறத மணிரத்னம் எடுத்து கொடுத்துருக்காரு. அது 87 வந்து கமல் அப்போ தான் வர்றாரு, மணிரத்னம் பீக்கில் இருக்கார். இதை நீங்கள் சொன்னது மாதிரி வந்து கமலுடைய இன்டர்ஃபியர் இருக்குமானா கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு ஜீனியஸ், நிறையா புது விஷயங்களை சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க, அது உண்மை தான். ஆனால் இதில் இந்த கதையில் புதுசாக அவர் சொல்ல மறந்துட்டாரே. இல்லை கதையில் புதுசுன்னு இல்லை, கதையே ரொம்ப அறத பழசு, அதான் உண்மை. அந்த வழக்கமான கதை தான், என்ன பழி வாங்குற கதை. ஒரு பையன் அந்த பையனை வந்து தம்பி மாதிரி எடுத்து வளர்க்குறாரு கமலஹாசனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அவன் அதாவது சிம்புக்கும் கமலஹாசனுக்குமே பிரச்சனை அப்படிங்கிறது தான் கதை. 2 பேருமே பார்த்தீங்கன்னா சிம்பு கழுத்தை கமல் பிடிக்கிறாரு, கமல் கழுத்தை சிம்பு பிடிக்கிறாரு, அதுதான் வந்து கிளைமேக்ஸு. இல்லை அது கிளைமாக்ஸில் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போகணுங்கிறது ஓகே. பட் என்னென்னா, இந்த சக்திவேலை வந்து கூட அண்ணனும் சரி, 2 அதாவது வளர்த்த பையன் மாதிரி இருந்த சிம்புவும் சரி, ஜோஜி சார் வலதுகரமாக இருக்க லெஃப்ட்டுகரமாக இருந்த இந்த பக்ஸும் சரி, கமலஹாசனை போட்டு தள்ளுறதுக்கான ஒரு அழுத்தமான ஒரு சீன் இல்லை. ஏன்னா கமல் நல்ல ஒரு அண்ணனுக்கு மரியாதை தர்றாரு, கேட்டு செய்கிறாரு, கூடுகளை பண்ணுறாரு. சிம்பு கூட இழுத்து வளர்த்தவர் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லும்போது அவரை வந்து எங்கேயோ கொண்டு போய் ஒரு காட்மண்டு பிளேஸில் கொண்டு போய் போட்டு தள்ளணும் அப்படிங்கிறது வந்து
அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்படி கமல் என்ன பண்ணாரு? இல்லை உண்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி அழுத்தமான சீன் இல்லை. கமலஹாசனுக்கும் சிம்புக்கும் ஒரு எதிர்ப்பு கிளம்புறதுக்கு, ஒரு ரைவல்ட்டி கிளம்புறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன பொறி இருக்கா அப்படின்னா அது இல்லை. அதாவது வந்து கமல் நல்லவராக தான் இருக்கார். அவர்கிட்ட வந்து நம்ம நாசர் வந்து சொல்கிறாரு உங்கள் அப்பாவை கொண்டது வந்து கமலஹாசன் தான் அப்படிங்கிறது. இதை வந்து சொன்ன வாய் வழி வார்த்தையால் கேட்டுட்டு கமலை வந்து கொல்லணும்னு நினைக்கிறாரு. இந்த அழுத்தமாக இல்லை, கதை வந்து அழுத்தமாக இல்லை, ஒட்டலை அழுத்தமாக இல்லை, மேலோட்டமாக அப்படியே பேசின மாதிரி ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதான் அது அந்த சீன் ஒட்டையில் தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நாசர் வந்து சொன்னதுக்காக வந்து கூட பிறந்த தம்பியே போட்டு தட்டுறதுக்கு சொல்லுவாங்க. நாசர் சொன்னதுக்காண்டி உண்மை என்னன்னு சிம்பு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. சிம்பு ஒன்றும் குழந்தை இல்லையே. அந்த சீன் அழுத்தம் கொடுத்துருக்கணும், சொல்றது உண்மையா பொய்யா. இல்லை அங்கே ஒரு ட்ராமா ப்ளே பண்ணியிருக்கணும். ஒரு அதாவது வந்து சிம்பு அதாவது வந்து நாசர் சொல்கிறது உண்மைதான் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தா, அந்த மாதிரி ஒரு சீனை கரெக்டாக உட்கார வச்சுருந்தா அந்த இடத்துல வந்து நின்றுருக்கும் அந்த சீனு. அப்படி எதுவுமே இல்லாமல் சிம்பு வந்து ஏதோ ஒன்று கேட்டுட்டு கமலை கொல்லணும்னு நினைக்கிறாரு, கொன்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமல் செத்துற மாதிரி காட்டுறாங்க இன்ட்ரோ பிளாக்ல. கமல் செத்துருவாரா அப்படின்னா நிச்சயமாக சாக மாட்டார். கமல் செத்துட்ட படம் கிடையாது. அதனால நிச்சயமாக கமல் வந்து கிட்டத்தட்ட எந்திரிச்சு வந்து தான் ஆகணும். செகண்ட் ஹாஃபில் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போகுது. என்ன பண்ண போகிறாருன்னா நாசரை கொல்ல போகிறாரு, சிம்புவை கொல்ல போகிறாரு, துணையாக இருந்த எல்லாரையும் கொல்ல போகிறாரு. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட்டு இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஒரு சின்ன சின்ன லாக் பண்ணி கொண்டு போகணும். பட் ஆடியன்ஸ் பார்த்தோம்னா நம்ம எதுவுமே வந்து ஏன்னா கமல் வந்துட்டு உயிரோட முடிஞ்சு நாசரை சிம்பு எல்லாத்தையும் போட்டு தள்ள போகிறாருங்கிற நமக்கு அடுத்த சீன் வந்து படமகர்களுக்கு வந்து அவங்களே ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது இது போய் மக்கள் மனசுலையும் கொஞ்சம் ரசிகர்கிட்ட போய் ஒட்டலேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை சார், மணிரத்னம் கொடுத்த மௌனராகம் ஒரே ஒரு படத்தை எடுத்து பேசினா கூட எவ்வளோ அழகாக எமோஷ்னலாக ட்ராவல் பண்ணியிருப்பார். அதாவது வந்து ரேவதிக்கும் கார்த்திக்கும் ஒரு காதல், ஏதோ அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து கார்த்திக் இறந்து துப்பாக்கி சூடில் கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோகன் வந்து வேணாம் எனக்கு இந்த கல்யாணம்னு சொன்னதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பார். அங்கே நார்த் இந்தியாவில் கொண்டு போய் இந்த புருஷ முன்னாட்டிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு உறவு அது எப்படி உருவாகுது, ஒருத்தருக்கு மேலே வெறுப்பாக இருக்கிறவங்க எப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக மாறுறாங்க, கடைசியில் என்ன நடக்குதுங்கிறது எப்படி சொல்லுது. அவ்வளோ அழகாக வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பொயட்டிக்காக அப்படியெல்லாம் படம் எடுத்த மணிரத்னம் வந்து மணிரத்னம் ரோஜா மாதிரி பம்பாய் மாதிரி நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காரு. பெரிய பெரிய வெற்றி படங்கள்லாம் எடுத்திருக்காரு. பம்பாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ள பம்பாய்க்குள்ள இல்லை சார், பம்பாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையை சொல்லியிருப்பாரு. ரோஜாவில் பார்த்தீங்கன்னா ஒரு புருஷனை கடத்திட்டு போயிடுவாங்க. நான் அதுக்கு போராடுற ஒரு கிராமத்து பொண்ணு, ஒரு திருநெல்வேலி சைட்லேருந்து ஒரு குக்கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு தனியாக நின்று நார்த் இந்தியாவில் போராடுறாரு. அந்த மாதிரி ஒரு கதையை சொல்லியிருப்பார். பல படங்கள் நீங்கள் அலைபாயுதே எடுத்துக்கங்களேன். ஒரு காதலன் காதலிக்குள்ளே இருக்கிற அத்தனை விஷயங்களையுமே அந்த படத்தில் வந்து நூல் பிடிச்ச மாதிரி ட்ராவல் பண்ணார். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சிம்பிளாக நிஜ காதல் நிறைய பேர் அந்த ஸ்டைலில் வாழ்ந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அழகான லைனில் சொல்லுவார். அக்னி நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரெண்டு பொண்டாட்டிக்காரரு, அவர் ஒரு பொண்டாட்டிக்கு பிறந்த கார்த்திக்கு, ஒரு பொண்டாட்டிக்கு பிறந்த பிரபு, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வருது இதுல வந்து நீங்க சொல்றது போது இந்த ரெண்டு பொண்டாட்டிக்கும் போது இந்த கமலுக்கு வந்து அபிராமி ஒரு ஒய்ஃப் இருந்தா கூட திரிசாவை கொண்டு போய் கொண்டு வச்சுக்கிறாரு, தனியாக வீடு பார்த்து வச்சுக்கிறாரு, ஒரு சீனை கொண்டு போறாங்க. பட் இதில் என்னன்னா சரி அவர் ஒரு டான் மாதிரி சொல்கிறாங்க, அவர் வந்து சின்ன வீடு வச்சுக்கலாம், ஒரு 3 வீடு வச்சுக்கலாம். ஆனால் இந்த சிம்பு கேரக்டரை வந்து ஒன்று அப்பா பையன் மாதிரி உறவு சொல்கிறீங்க, அண்ணன் தம்பின்னு சொல்கிறீங்க. பட்டு கமலை சாகடிச்சிட்டு கமலை வச்சுருந்த சின்ன வீடு திரிஷா கூட்டு வந்து இவர் சிம்பு கூட்டு வந்து அவர் தனி வீடு பார்த்து வச்சுக்கிறாரு. அதனால தான் சிம்பு கேரக்டரே வந்து ஸ்பாயில் பண்ணது மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை அதனால தான் கிளவராக மணிரத்னம் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்பா பையங்கிற உறவே அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணல, அண்ணன் தம்பின்னு ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ணனுடைய வப்பாட்டியை வந்து தம்பி கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா அது வந்து தப்பாகாது அப்படிங்கிற மாதிரி. தவறு தான், அது நிச்சயமாக தவறு தான், கலாச்சார சீர்கேடான விஷயந்தான். ஆனால் அது வந்து தப்பாக போர்ட்ரேட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி வளர்ப்பு மகன் தந்தை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ளே பண்ண முடியாது. அதுக்காண்டி எதான் சொல்கிறேன்னா நம்மளுடைய அதாவது அவங்கவுங்க தேவைக்காண்டி கதையை வளர்ச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது. இல்லை அதுதான், அது மக்களுக்கு வந்து ஏற்றுக்கணும் இல்லையா, ரசிகர்கள் ஏற்றுக்கணும் இல்லையா. நம்ம 4 பேர் மட்டும் இந்த படம் பார்த்து ஸ்க்ரீனில் வீட்டுக்குள்ளே பார்க்குறதா இருந்தால் நம்ம எது வேணாலும் பண்ணலாம். இது நம்ம வெளியில் வர்றோம் உலக லெவலில். நீ கமல்னா ஒரு சிம்புனா ஒரு சிம்புக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் பூரா வந்தால் தலைவான்னு கத்துறாங்க சிம்பு, அவ்வளோ ஃபேன்ஸு. பட் அவருடைய கேரக்டரை பார்த்தீங்கன்னா எதற்காக திரிஷா கூப்பிட்டு வந்து லாக் பண்ணுறாரு, அவர் வச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகலாம். அது ஒரு நெருடல் எனக்கு தெரிஞ்சது. அது எல்லாமே முடியல. அது மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா கதையே இல்லாத ஒரு கதை பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் சொன்னது மாதிரி தான் நமக்கு சக்திவேல் ரங்கராஜ் சக்திவேல் அந்த கேரக்டரை பார்த்தோம்னா அவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு வில்லன் எவனாக இருக்கான வில்லன் கிடையாது யாருமே. ஸோ அந்த வில்லன் இருந்தால் தான் ஹீரோ தான் வில்லனாக மாற போகிறாருல்ல.
சரி சிம்பு வில்லனா மாறா பண்ணா கூட அவரை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு ரீசன் வேணும். ஆமாம், அதுவும் இங்கே இல்லை. நீ அப்பாவை கொண்டு தான் பிளைண்டாக கூட சொன்னதை நம்பிடுவாரா? ஏன்னா உன்னை வந்து குழந்தை 3 வயசுலேருந்தே தூக்கி வளர்த்தவர். ஆமாம், கரெக்ட். அதை போய் நீங்கள் போட்டு தள்ளுறீங்க. அது வந்து லாஜிக் இடிக்குது. லாஜிக் இடிக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ கமலுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வில்லன் வேணும். ஒன்று நீங்கள் நாசர் அண்ணனை வில்லனா மாற்றுறீங்கன்னா டோட்டலாக வந்து இந்த நாசர் வேறு ஸ்டைலில் நாசர் கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா நாசரும் கமல்ஹாசனும் சொந்த அண்ணன் தம்பிங்க. ஓன் பிரதர். ஏன் ஓன் பிரதரை கொல்றாரு நாசர் கொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு அழுத்தமான காரணம், அழுத்தமான ஸ்க்ரீன் பிளேயில் அழுத்தமான காட்சி இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து கமலை கொல்றதுக்கும் அங்கே அழுத்தமே இல்லை. அதான் அது வந்து நிறைய நெருடல் இருக்குது. இது வந்து மணிரத்னமுடைய ஃபால்ட்டா இல்லை கமலுடைய ஃபால்ட்டா இல்லை ஸ்க்ரீன் பிளேயில் கரெக்டாக நேரேஷன் இல்லாமல் கொண்டு போனதாங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. பட் 2 ஜீனியஸ், அதை மறுக்கவே முடியாது. அது உண்மைதான். பட் ஏன் இப்படி பண்ணாங்கிறது உண்மையிலே தெரியல, புரிஞ்சுக்க முடியல. ஜோஜி ஜார்ஜ் வந்து ஒரு கேரக்டர் வர்றாரு, அவங்க எல்லாம் வந்து இந்த சக்திவேல்ன்ற அந்த கமலஹாசன் வந்து எல்லாருக்குமே நல்லது பண்ணுற ஒரு கேரக்டர் தான். இவங்க 3 பேரும் சிம்புவை ட்விஸ்ட் பண்ணி 4 பேரும் போய் போட்டு தள்ளுறாங்கிறது அங்கே வந்து அது நீஸ் மாதிரி ஒட்டலை. ரெண்டாவது அபிராமிக்கு வந்து ஒரு முத்த காட்சியை ஒன்று கம்பல்சரியாக கொடுத்து விட்டு விருமாண்டிலேருந்து அபிராமியை கூப்பிட்டு விட்டாரு. வந்துட்டாரு. விண்ணை தாண்டி வருவாயில் சிம்புவோட நடிச்ச வந்து திரிஷா கொண்டு வந்து இப்படி ஆயிடுச்சு. அதுலலாம் அது விண்ணை தாண்டி வருவாயில் இன்னும் எவர் கிரீன் ஃபிலிம். அந்த ஜெர்சியும் சிம்பு வந்து மறக்க முடியாத ஒரு கேரக்டர் தான். ஸோ இப்படிலாம் ட்ராவல் பண்ணால் கடைசியில் பார்க்க போனால் அந்த அபிராமியை வந்து பாய் கட் பண்ண விட்டு அது ஒரு மெண்டல் மாதிரி காமிச்சு விட்டு இது சங்கர் பண்ண கேம் சேஞ்சரில் அஞ்சலி பண்ணியிருப்பாங்க. அஞ்சலி மாதிரி தான் கண்ணு தெரிஞ்சது அபிராமியை. இல்லை சமீபத்தில் அந்த ரெட்ரோவில் கூட பார்த்தீங்களா சூரியோட அம்மா ஒரு கேரக்டர் காமிப்பாங்க, அவங்க மெண்டல் மாதிரி காமிப்பாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா இது ஒரு ஃபார்மெட்டாக எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு என்னென்னா சங்கர் வந்து ஒரு பீரியட் கலக்குனார் இண்டஸ்ட்ரியை. இப்போ சரக்கு அவர்கிட்ட இல்லை, ஸோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிட்டார். மணிரத்னம் ஒரு பீரியட்டை கலக்குனார். இப்போ அவர்கிட்டையும் சரக்கு தீர்ந்து போச்சான்னு தான் எனக்கு தோண வருது. எனக்கு எப்படி கேம் சேஞ்சரை ஒரு மாதிரி கிளட்டி பழைய படத்தையே கொடுத்து டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணாரோ அதே மாதிரி இதில் வந்து மணிரத்னமும் கொஞ்சம் நாயகன், செக்க சிவந்தவானம், அப்புறம் தளபதி இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடித்து ஒரு தக் லைஃப்பை கொடுத்து டோட்டலாக கமலையும் சிம்புவையும் காலி பண்ணிட்டாராங்கிறது மாதிரி எனக்கு தோணுது. சிம்புவை பொறுத்த மட்டும் அவர் கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா மணிரத்னம்ங்கிற ஒரு பெரிய ஒரு மாஸ் டைரக்டர், அவரை மீறி இவர் வந்து ஐடியாக்கள் கொடுக்க முடியாதுன்றதுனால அவர் சொன்னதை அழகாக தெளிவாக சிம்புவை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. சிம்புக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் என்னென்னா மணிரத்னம், கமலஹாசன், சிம்பு இப்படி ஒரு காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய திரிஷா வேற பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, அன்பறிவு ஸ்டண்ட்டு, ரவி கே சந்திரனுடைய கேமரா எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு. பெரிய படம் ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, மணிரத்னம் ஒரு பிரம்மா, கமல் ஒரு பிரம்மா, இவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு லாஜிக்கே இல்லாமல் எல்லாத்தையும் கண்ணாப்பண்ணா எடுத்து வச்சுருக்காங்க. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னே தெரில. ஆனால் இதில் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 2-3 பேர் எனக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க. ஒன்று நம்ம கேமராமேன் ரவி கே சந்திரன், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதில் காமிச்சார், பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு, ரொம்ப எக்ஸலன்ட். ரெண்டாவது நம்ம அன்பறிவு மாஸ்டர், அடுத்து கமலை வச்சு அவங்க தான் டைரக்ட் பண்ண போகிறாங்க. ஃபைட்லாம் டோட்டலாக விளையாடி இருக்காரு. ரொம்ப சிம்புவும் கமலும் மோதிர ஃபைட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு, பிரமாதமான ஒரு ஃபைட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சாங்கில் கொஞ்சம் நான் பழைய ரஹ்மான் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு, சாங்கை மிரட்டியிருக்காரு. அவருடைய பிஜிஎம் அந்த ஆர்ஆர் கூட ஓரளவு தான், நம்ம பெரிய ரொம்ப அது எக்ஸ்பெக்டேஷன் பெரிய அளவில் இல்லை. ஏன் இல்லைன்னு தெரில. இல்லை அது வந்து பெருசாக பண்ணலை. அவர் டோட்டலாக டெக்னீஷியனை பொறுத்த மட்டும் கொடுத்த வேலையை நல்லா பண்ணியிருக்காங்க. கமல், சிம்பு, திரிஷா, அபிராமியை கூட்டி வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு கதைக்களம் நாசரோட வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் எதிர்பார்ப்போட நல்லா இருந்திருக்கும். இது கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்து நம்ம போனோம். ஸோ நமக்கே கொஞ்சம் மைண்ட் ஆஃப். இல்லை மணிரத்னம் கமலஹாசன் படம் அதில் சிம்பு இருக்காருன்னும் போது எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யும். அந்த எதிர்பார்ப்பை அவங்க பூர்த்தி செஞ்சாங்களா இல்லையான்னா நிச்சயமாக பூர்த்தி செய்யலை. இல்லைன்னா நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பொய்யான இல்லை. காரணம் என்னன்னா சார், அதாவது வந்து உங்களுக்கு கதைன்னு ஒன்று இல்லை, அது வந்து உங்களுக்கு உயிர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த உயிரோட்டம் இல்லை அந்த படத்தில். அதான் அந்த படத்தில் வந்து சொல்லப்பட்ட காட்சிகள் எல்லாமே செயற்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒன்னோடு ஒன்று ஒட்டாத மாதிரி உறவுகளை வந்து சொல்கிறாங்க. அந்த உறவுகளுக்குள்ளே உள்ள இணக்கம் இருக்கா அப்படின்னா அது இல்லை, கிடையாது. ரெண்டாவது வந்து கிளைமாக்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கதையை கண்டோன்றோட போகும்போது சிம்புவை சாகடிச்சது போல கமலை சாகடிச்சிருந்தாங்கன்னா அந்த கேரக்டர் நின்றுருக்கும். எனக்கு அதுதான் தோணுச்சு. நீங்கள் சிம்புவை தேவையில்லாமல் சாகடிச்சிங்க. ஏன்னா ஒரு பட் என்னன்னா இதில் சின்ன சின்ன கேரக்டர், இந்த லட்சுமி, ஐஸ்வர்யா லட்சுமியிலேருந்து
அண்ட் நம்ம வையாபுரி கூட நல்லா பண்ணியிருக்காரு, அண்டு பக்ஸு அண்ட் சின்னி ஜெயந்த் கொடுத்த கேரக்டர் எல்லாமே நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான். பக்ஸு கொஞ்சம் பரவாயில்ல, அவர் தான் கொஞ்சம் இதில் கொஞ்சம் பரவாயில்ல இது பண்ணியிருக்காரு. கொஞ்சம் பரவாயில்ல. பக்ஸ் இப்போ சமீபத்தில் வர எல்லா படத்துலையுமே நல்லா நடிச்சிட்டு வர்றாரு, அது ஒன்றும் இல்லை. ஆனால் என்னன்னா நான் சொன்னது மாதிரி தான், இப்போ சிம்புவை சாகடிச்சது போல கமலை சாகடிச்சு இந்த கேரக்டர் கொண்டு போயிருந்தாங்கன்னா ஓரளவு படம் ஏதோ ரைட் அப்படிங்கிற மாதிரி இல்லை, தோணிருக்கும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஏன் தெரியுமா, அந்த கமல் வந்து முதல்ல அந்த பையன் தூக்கிட்டு வரும்போது அந்த தங்கச்சியை வந்து நான் சேர்த்து வைக்கிறேங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. கடைசியில் வந்து அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவரோட சிம்புவோட சேர்த்து வச்சுட்டு கமல் சாகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பத்தி கிரியேட் ஆயிருக்கும், கமல் மேலே சிம்பத்தி வந்திருக்கும். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா கமல் உயிரோடு இருக்காரு, சிம்பு செத்துட்டாருன்னும் போது இது சிம்பு படமாக மாறிடுச்சு. சிம்பு மேலே தான் சென்டிமெண்ட், சிம்பு மேலே சென்டிமெண்ட், சிம்பு ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. சிம்பு வந்து கமலே போட்டு மாதிரி அந்த கொஞ்சம் டென்ஷனை கொண்டு போனாங்க. கடைசியில் இந்த சாகர சீனும் போது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு மேலே கதை போயிடுச்சு. அதற்கப்புறமேலு இவர் போய் காயல் பட்டத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு அங்கே விண்வெளி சாங்கை போட்டு அது கடைசியில் ஒட்டவே இல்லை. ரெண்டாவது இந்த விண்வெளி சாங் ரொம்ப ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க, நல்லா இருக்கு. எனக்கு என்னென்னா அந்த சாங் எந்த பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா, அவர் அந்த காட்மண்டில் சாகடிக்கும் போது திரும்பி உயிரோட வர்றது மாதிரி அந்த இடத்துல எந்திரிச்சு வரும்போது இந்த விண்வெளி நாயன் சாங்கை போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. போட்டால் கூட சிரிக்க தான் செய்வாங்க. ஏன் தெரியுமா, 12,500 உளுந்து கமல்ஹாசன் எந்திரிச்சு வர சினிமா என்ன பண்ணுறது, பார்க்கணும். லாஜிக் இல்லாமல் மேஜிக் சில படம் பண்ணும், ஆனால் இந்த படம் அப்படி பண்ண மாதிரி தெரியலையே. இதே தானே புன்னை மணலில் வந்து கே பாலச்சந்தர். ஆமாம், அது எவ்வளோ கனெக்ட் ஆச்சு, அந்த லவ்வே எப்படி கனெக்ட் ஆச்சு. கனெக்ட் ஆனால் கூட அங்கே இது பெருசாக வந்து அதாவது லாஜிக் மீறிடுறத கூட தெரியாமல் பண்ணார். இல்லை, அவர் போய் ஒரு மரத்தில் மாட்டிக்குவார் அந்த படத்தில். இதுலேயும் தான் மரத்தில் விழுறாரு கமல், மரத்தில் விழுறாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு கொண்டு போய் 12,000 அடி 12,500 அடி கீழே போயிடுறாரு. அதாவது என்னன்னா, மக்கள் வந்து இன்னைக்கு இங்கே படம் பார்த்து 200 ரூபா கொடுத்து பார்க்குற ஆடியன்ஸு அவன் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கான் சார் பின்னாடி உட்காந்து. அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அப்படி ஒரு கதை அவனை வந்து சொல்லவே விடக்கூடாது, திங்க் பண்ணி விடக்கூடாது. நீங்கள் அப்படியே உட்கார வைக்கணும், அடுத்துட்டு போகணும். இது வந்து அடுத்த சீன் என்னங்கிறது நமக்கு வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருது. அதனால் படம் வந்து கொஞ்சம் நம்மளோட ஒட்டலை அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அடுத்து ஒருவேளை கமலஹாசனுடைய படம் அதாவது வந்து இதனுடைய, ஏன்னா இந்தியன் 2 வந்து டோட்டலாக மோசமான ரிவ்யூ கொடுத்துச்சு. இப்போது தக் லைஃபும் பெரிய லெவலில் வந்து வரல. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தக் லைஃப் வந்து உலக அளவில் பண்ணி இப்போது கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு விஷயம் போனால் கூட அது வேறு விஷயம் அதை எடுத்துக்கலாம், அதை விட்டுருவோம். அது மொழி பிரச்சனை மாட்டுச்சு. பட் இது படம் வந்து கதை கண்ணோட்டம் நல்லா இருந்து பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது நல்லா பேசப்பட்டிருக்கும், நல்லா வரவேற்பப்பட்டிருக்கும் தான் என்னோடய கருத்தாக இருக்குது. பட்டு மீண்டும் அந்த கூட்டணி சேர்ந்தால் யாராவது ஒருத்தர் மட்டும் கேப்டன்ஷிப்பாக இருந்து அந்த கப்பலை கொண்டு கரை சேர்க்கணுங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுதான் உங்களோட கருத்து சரியான கருத்து தான். அது மாதிரி அதாவது வந்து எப்படி சொல்கிறது, கதை இல்லாமல் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் சினிமாவில் கதையோடு வந்த படங்கள், அதாவது வந்து தெரிச்சு ஓடின பல வருஷங்கள், அதாவது வந்து வருஷக்கணக்கில் ஓடின படங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ கதையே இல்லாமல் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் கதை உள்ள படத்தை கண்டிப்பாக கமல் அவர்களும் மணிரத்னம் அவர்களும் செய்வான்னு தான் நான் நம்புகிறேன். பார்ப்போம் அடுத்தபடி எப்படி பண்ணான்னு பார்ப்போம். ஓகே.